ஹாய் வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9 வரப்போகுது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது மிஸ்டேக் இல்லாமல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு போனோடனே கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக்லெட் தான் கொடுப்பாங்க. அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக 9:30க்கு இந்த பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தளவு. அதில் எந்த ஒரு இடத்துலையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. சைடில் அதாவது 2 பக்கத்து அண்ட் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பார்கோடுக்கு எந்த ஒரு சின்ன டேமேஜும் வரக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தான் இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய 2வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா படிங்க. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் படிங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கரெக்டாக கேர்ஃபுல்லாக படிங்க. அப்புறம் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் பண்ணணும். ஸோ ஓகேவா? அதை கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போகணும். இதோடைய ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் நேமு, ரிஜிஸ்டர்ட் நம்பர், சப்ஜெக்ட்டு, ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆகி வரும். வித் ஃபோட்டோவோட வந்துடும். நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை அந்த பாக்ஸில். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழே புக்லெட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல புக்லெட் நம்பர் வந்து கொஸ்டின் புக்கில் இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும். ஸோ ஓகேவா? அந்த நம்பரை கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணி சிங்கிள் டிஜிட்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அதை ஷேட் பண்ணணும். ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்தையும் ப்ரெசண்ட்டுங்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் ஓஎம்ஆரில் ஆன்சர் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுவீங்களா, அந்த சைடும் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுலேயும் ப்ரெசண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி முடிச்சுட்டு கொஸ்டின் புக்லெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஸ்டின் புக்லெட்டினுடைய எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸுக்கு தமிழை கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். 100 கொஸ்டின். ஸோ கரெக்டாக கேர்ஃபுல்லாக கொஸ்டினை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஷேட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் நம்பர், நீங்கள் ஷேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஷேட் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினை தான் நம்ம ஷேட் பண்ணுறோமா அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் ஷேட் பண்ணணும். தெரியாத கொஸ்டினாக இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் கரெக்டாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கேல், சின்ன ஸ்கேல், அரடி ஸ்கேல்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வச்சுருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நேராக அதை மறைச்சிட்டு அடுத்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஷேட் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து தான் ஷேட் பண்ணணும். அது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ ஷேட் பண்ணும்போது டபுள் ஷேட் பண்ணிடக்கூடாது. ஷேட் பண்ணாமல் எந்த கொஸ்டினையும் விட்டுறக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஈயை மோஸ்ட்லி நீங்கள் ஷேட் பண்ணவே கூடாது. ஸோ ஓகேவா? இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலே உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் ரொம்ப நல்லாவே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். டைமிங் ரொம்ப முக்கியம். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழை முடிச்சுட்டு செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் மேக்ஸு 25 இருக்கும். 25யும் கரெக்டாக புக்லெட்டில் ஒரே ஆர்டரில் இருக்காது. ஸோ மாற்றி தான் கலந்து தான் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக அதுக்குள்ளே ஆப்ஷன் ஆன்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக 25யும் ஷேட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஜிஎஸ்ஸுக்கு அடுத்து 75 இருக்கும். 75யும் ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸுக்கும் தமிழுக்கும் 1.5 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. ஜிஎஸ்க்கு 1.5 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. ஓகேவா? இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். தமிழை 45 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு அதர் 45 மினிட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸை ட்ரை பண்ணுங்கள். 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் 75 ஜிஎஸ்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. டபுள் ஷேட் பண்ணிடாதீங்க. ஷேட் பண்ணாமல் எதையும் விட்டுறாதீங்க. ஸோ அது இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிக்னேச்சர் பண்ண வேண்டிய இடத்துல சிக்னேச்சர் பண்ணுங்கள். கால் சூப்பர்வைசர் சைன் பண்ண வேண்டிய இடத்துல அவர் கரெக்டாக சைன் பண்ணுறாரான்னு ஒன்ஸ் நீங்கள் தான் செக் பண்ணணும். அதேமாரி பெருவிரல் வந்து கரெக்டாக எக்ஸாம் முடிகிறதுக்கு ஒரு
5 மினிட்ஸுக்கு முன்னாடி இங்க் பேட் கொடுப்பாங்க. அதில் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் சைடு ஹேண்டோட ஃபிங்கர் பிரிண்டில் ஃபிங்கரை கரெக்டாக அட்டாச் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிவிட்டு கையில் ஒரு துணி இது கர்ச்சிப் இது கொண்டு போயிட்டு அதை நல்லா துடைச்சிருங்க, தலையிலையும் தேய்ச்சிருங்க. ஸோ அந்த இங்க் மார்க் எங்கேயும் ஓஎம்ஆர் ஷீட்டில் பட்டுற மாரி பார்த்துக்க கூடாது. ஸோ பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு இன்டிமேஷன் மாரி ஆகிடும். ஸோ அதுக்கு மைனஸ் மார்க்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓஎம்ஆரை பொறுத்தளவு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஓஎம்ஆரில் எந்த ஒரு எரர்ஸ் வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. டபுள் ஷேட் பண்ணிட்டேன், நான் இது ஒயிட்னர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி ப்ளேடெல்லாம் யூஸ் பண்ணி சுரண்டிட்டுலாம் இருக்க முடியாது. அது வந்து ஓஎம்ஆரை டேமேஜ் பண்ணதுக்கான அர்த்தம். ஓகேவா? அது வந்து இன்வேலிட் கூட ஆகலாம், பேப்பரை உங்களுடைய கரெக்ஷன் பண்ணாமல் போகலாம். ஸோ அது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஷேட் பண்ணுறது ப்ராப்பராக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக உள்ள எல்லாத்தையுமே கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்காதிங்க, டைம் இருக்காது. மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் வரும். குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது குரூப் 4ஓட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு பார்க்குற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால் டைமிங்ஸ் ரொம்ப இயர்லியாக நீங்கள் மேக்ஸ் முடிக்கப்பாங்க. 25 மேக்ஸும் கரெக்டாக அக்யூரேட்டாக போடுற மாரி பார்த்துக்குங்க. ஸோ அதில் தான் உங்களுடைய டைம் ரொம்ப இழுத்துட்டு போகும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் தெரியலைன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுலேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேவா? நான் அதை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் 10 நிமிஷம் எடுத்துக்கிதுன்னு வச்சுக்க, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அதேமாதிரி போக டைம் போயிடும். அப்புறம் ஜிஎஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமவே முடியாது. ஸோ அப்புறம் ஒரு லாஸ்ட்டு 10 ஆப்ஷனுக்கு ஏதோ ஷேட் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணிட்டு வருவீங்கன்றதை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். ஷேட் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் அந்த கொஸ்டின் தான் ஷேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி டபுள் ஷேட்லாம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் நீங்கள் எடுக்கிற மார்க்கில் 2 மார்க் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் டோட்டல் மிஸ்டேக்னு சொல்லி அதுக்கு ஒரு 2 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. 5 மார்க்கிட்ட உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் நீங்கள் எடுத்திருக்க மார்க்கில். ஸோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிங்க. அதேமாதிரி கொஸ்டின் எதுவும் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்வேலிட் கூட ஆக்கலாம். ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக 200 கொஸ்டின் ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணிவிட்டு அதோடைய டோட்டல் எப்படி நீங்கள் ஆட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலை அப்படியே ஆட் பண்ணி அப்படியே ஓஎம்ஆர் ஷீட்டில் போட்டுறக்கூடாது. ஸோ புக்லெட்டில் ஒயிட் காலம் இருக்கும், மேக்ஸ் போட்டு பார்க்குறது ஒயிட் காலம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எப்படி அதை வந்து கரெக்டாக இன்டிமேஷன் பண்ணி டோட்டல் பண்ணணும் அப்படின்னா அந்த டோட்டல் பண்ணுறதுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஆட் பண்ணி போட்டால் போதும். இப்படி தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டில் அந்த ஒயிட் பேஜில் இப்படி தான் நீங்கள் ஆப்ஷனை பிரிச்சுக்கணும். ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ 4 ஆப்ஷனை கரெக்டாக இப்படி போட்டுருங்க. கொஸ்டின் பேப்பரை எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா ஃபஸ்ட் காலம், அதாவது ஒரு பாக்ஸு, அதை தான் இப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒரு காலம் இருக்கும், அதில் ஓஎம்ஆர் ஷீட் இது இருக்கும். இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் இது ஒரு காலம்னு பிரிச்சுருப்பாங்க. அடுத்தது ஒன்று இருக்கும், அடுத்தது 3 இருக்கும். மொத்தம் இதில் 67 கொஸ்டின் இருக்கும், இதில் 67 கொஸ்டின் இருக்கும், இதில் 66 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் பிரிச்சுருப்பாங்க. இது பார்ட் 1ன்னு வச்சுங்க, இது பார்ட் 2ன்னு வச்சுங்க, இது பார்ட் 3 அப்படிங்கிறது மாரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போ பார்ட் 1ல் ஸோ இதில் ஏங்கிற ஆப்ஷனில் எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ ஓகேவா? இதில் கரெக்டாக எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்க, இதை மாதிரி தான் ஷேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதில் ஒரு 17 கொஸ்டின் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த இதில் பிக்கு எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஓகேவா? இதுக்கு பிக்கு ஒரு 20 ஷேட் பண்ணியிருக்கேன். அதேமாரி சிக்கு எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுலேயும் ஒரு 20 ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது டி எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இதில் ஒரு 10 ஷேட் பண்ணியிருக்கேன். மொத்த கொஸ்டின் எவ்வளோன்னு பாருங்கள். ஓகேவா? 17, 20, 37 ஆச்சு. இங்கே ஒரு 20 ஆச்சு, 57 ஆச்சு, 67. ஓகேவா? மொத்தம் 67 கொஸ்டின் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொதல் பாக்ஸில் 67 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ 67 நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலும் கரெக்டு. அடுத்து செகண்ட் பார்ட் போயிடுங்க. செகண்ட் பார்ட்டில் அதேமாரி இங்கே ஏ எவ்வளவோ, பி எவ்வளவோ, சி எவ்வளவோ, டி எவ்வளவோ அப்படிங்கிற மாரி நீங்கள் பார்க்கணும். இங்கே ஏல நான் வந்து ஒரு 15 ஷேட் பண்ணியிருக்கேன். பியில்
ஒரு 22 ஷேட் பண்ணியிருக்கேன். சியில் ஒரு 20 ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டியில் மறுபடியும் திரும்பவும் ஒரு 10 ஷேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு வச்சா இதுவும் 67 வந்துடும். ஸோ இது முன்னும் பின்ன மாறி வரலாம் உங்களுக்கு டோட்டலு. ஸோ அது நீங்கள் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஆப்ஷனை ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து கவுண்ட் மாறும். ஆனால் டோட்டல் இங்கே கரெக்டாக தான் வரும். இது 67 வரும், இதுவும் 67 வரும். ஸோ அதுமாரி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க. டபுள் ஷேடு எதுவும் ஃபில் பண்ணலை, கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க, கரெக்டாக தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. அடுத்தது தேர்ட் ஆப்ஷனும் அதேமாரி நான் 5 பிரிச்சிருப்பாங்க. தான் நம்ம எதுவும் ஷேட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனால் 3வது ஆப்ஷனில் எத்தனை ஃபில் பண்ணியிருக்கோம்னா ஒரு 16 ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ பி 20, இது ஒரு 20, இது ஒரு 20, இது ஒரு 10ன்னு வச்சுக்கிங்க. ஓகேவா? 10 ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 20 50 66 கொஸ்டின், கரெக்டாக 66 நம்ம ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. டோட்டலும் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் இந்த ஏ எல்லாம் கரெக்டாக கூட்டுங்க, பி எல்லாம் கரெக்டாக கூட்டுங்க, சி எல்லாம் கரெக்டாக கூட்டுங்க, டி எல்லாம் கரெக்டாக கூட்டுங்க. ஓகேவா? 17 15 எவ்வளோ ஆச்சு? 17 15 17 5 22 32 38 48 கொஸ்டின் ஆச்சு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், 62 ஆச்சு. இந்த இடத்துல 60 ஆச்சு. 10 20 இங்கே 30 ஆச்சு. டோட்டல் கூட்டி பாருங்கள் ஒன்ஸு. 48 68 60 30. ஸோ 8 2 10 0 பாக்கி 1 5 11 17 20 200 கொஸ்டின் கரெக்டாக நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் அந்த blank பேப்பர் கொடுத்துருப்பாங்கல்ல லாஸ்ட் பேஜ் ஒரு 2 பேஜில், ஸோ அதில் மென்ஷன் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு தான் ஓஎம்ஆரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏ காலம்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஏ எவ்வளவோ, பி எவ்வளவோ, சி எவ்வளவோ, டி எவ்வளவோ, இ எவ்வளவோ நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணுற மாரி இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் இப்படித்தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இடத்துல தான் நீங்கள் ஆட் பண்ணது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ பி சி டி இ அப்படின்னு சொல்லிட்டு. ஏல எவ்வளோங்கிறத 0 ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில், அடுத்தது எவ்வளோ நம்பர், இப்போ 17னா 17 அப்படிங்கிறத எழுதி 1 7ன்னு எழுதி அதை ஷேட் பண்ணணும். இடத்துல ஏ எல்லாத்தையும் மொத்தமாக ஷேட் பண்ணி ஏ எவ்வளவோ, பி எவ்வளவோ, சி எவ்வளவோ, டி எவ்வளவோ, இ எவ்வளவோன்னு ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல தான் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு கீழே அடுத்தது சைன் பண்ணணும். இந்த பக்கத்தில் எதுவும் சைன் பண்ண தேவையில்லை, இங்கே நீங்கள் சைன் பண்ணுற மாரி இருக்கும்.